தலையை மொட்டையடிப்பதாலோ இல்லையென்றால் காவி உடை உடுத்துவதாலோ ஒருவன் துறவியாகிட முடியாது. உண்மை, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தூய்மை இல்லாதவன் எப்படி துறவியாக முடியும்? இது நான் சொல்லலை. புத்தரின் தம்மபதம் செய்யுள் 264 புத்தரை அருளிய உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த உடைய ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு என்னென்ன கொடூரங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றாதபூர் அநீதிக்கு இன்னும் சரியான நீதியே கிடைக்கல. அதாவது அந்த பிக்குன்னு சொல்லப்படுற அவரை அட்டமஸ்தானாதிபதிங்கிற ஒரு பதவியிலிருந்து அகற்றி இருக்காங்களே தவிர இன்னும் சட்டம் தன் கடமையை செய்யலை. அதுக்குள்ள இதோ கண்டி பைரவக்கந்த பகுதியில் பணியாற்றிய 25 வயது பௌத்த பிக்கு ஒருத்தர் 15 வயதான ஒரு சிறு சிறுமியை பாலியல் துர்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கொடுமை என்னன்னா, அந்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியோட தந்தையின் சொந்த சகோதரன், அதாவது அவரோட பெரியப்பா அல்லது சித்தப்பா முறை. புத்தரின் வினய பிட்டக சட்ட புத்தகத்தின்படி ஒரு துறவி உடலுறவு, திருட்டு, கொலை அல்லது பொய் போன்றவற்றில் ஈடுபட்டால் உடனே அவர் துறவத்தை விற்று வெளியேற்றப்படணும். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற பழைய சட்டங்களின் ஓட்டைகளையும் அரசியல் செல்வாக்கங்களையும் வச்சுக்கிட்டு வெறும் கைது விளக்கமறியல் கொஞ்ச நாளில் பிணையில் விடுவிச்சுட்டாங்கன்னு நியூஸ் வரும். இப்படியே குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தோட நியதி என்ன தெரியுமா? எப்போ குற்றங்களுக்கான தண்டனைகள் மரண தண்டனைக்கு நிகராக கடுமையாக்கப்படுதோ அப்போது தான் குற்றங்கள் குறையும். அதுவரைக்கும் உடையும் பதவியையும் காட்டி இப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிற தைரியத்தில் இந்த மாதிரி கேவலமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். இனிமேலும் சட்டம் வளைஞ்சா எங்களுடைய நாட்டில் பெற்றவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. இந்த பிக்குகள் தொடர்பான விடயத்தில் தற்பொழுது இந்த காடையருக்கு விளக்கமறியல் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அன்றாதபுர சம்பவத்தோட தொடர்புடைய அந்த பிக்கு தனது பதவியிலிருந்து அகற்றப்பட்டிருக்காரே தவிர இன்னும் துறவத்திலிருந்து அகற்றப்படலை. அதே மாதிரி சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதுவும் விரைவாக எடுக்கப்படணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்பொழுதுதான் இனிவரும் காலங்களில் இவ்வாறான குற்றங்கள் குறையும். எல்லாத்துக்கும் ஒரு சட்டங்கள் மீது ஒரு பயம், நம்பிக்கை வரும். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.